அகரத்தின் தொடக்கமே சிகரத்தின் விளக்கமே, அண்டத்தின் முதுமொழி இதுவென அறியாயோ, முச்சங்க அமைதிலே முத்தமிழ் வளர்த்தது முடியாத சரித்திரமே தமிழின் தனித்துவமே. தூய பேதுரு ஆலய இளைஞர் இயக்கம் சேரிக்கடை 2023 மற்றும் 2024க்கான ஆண்டு அறிக்கை. இயக்க நோக்கம்: சிதறுண்டு கிடக்கும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து மனித மாண்புடன் முழுமனித விடுதலைக்காக நிறைவாழ்வை நோக்கி மலரும் இறையரசை படைப்போம். நிர்வாகிகள்: எமது இளைஞர் இயக்க கூட்டமானது 30/7/2023 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. கூட்ட வழிகாட்டிகளாக செல்வன் ஜெபின் மற்றும் திருமதி சுகிர்தா அவர்கள், கூட்ட தலைவராக செல்வன் பிளஸ்லிங் ஜெரால்ட், துணைத் தலைவராக செல்வி ஆஷிகா, செயலராக செல்வி ஜிஷாஜினி, துணை செயலராக செல்வன் பெபின், பொருளராக செல்வி அமலசோனா தேர்வு செய்யப்பட்டார்கள். உறுப்பினர்கள்: மொத்த உறுப்பினர்கள் 25, கலந்து கொள்பவர்கள் 15. கூட்டம் நடைபெறும் நாள்: ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவடைந்தவுடன் சமூக நலக்கூட வளாகத்தில் வைத்து நடைபெறும். கூட்டம் நடைபெறும் வழிமுறை: அஜெண்டா முறைப்படி இயக்க நோக்கம் கூற கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு செயலர் மற்றும் பொருளர் அறிக்கை வாசிக்கப்பட்டு அறிக்கை ஆய்வு நடத்தப்படும். சந்தா பிரிக்கப்பட்டு வருகை பதிவு எடுக்கப்படும். பின் கூட்டத்தில் ஒருவரால் கருத்துரை பேசப்படும். பின் திட்டங்கள் மற்றும் தீர்மானங்கள் எடுக்கப்படும். மறைமாவட்ட செய்திகள் கலந்துரையாடப்படும். இறுதியில் மாதா பாடல் பாட கூட்டம் முடிவடையும். ஆண்டு திட்டம் மற்றும் செயல் திட்டம்: ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பங்கு மக்களுக்கு ஓவிய போட்டிகள் என் இளைஞர்களால் நடத்தப்பட்டது. செப்டம்பர் மாதம் இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் ஹோமியோபதி முகாம் என் இளைஞர்களால் நடத்தப்பட்டது. அக்டோபர் மாதம் பங்கில் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை முதியவருக்கு எங்களால் இயன்ற பண உதவி செய்தோம். நவம்பர் மாதம் வட்டார துணைத் தலைவர் அகிலன் மற்றும் பொருளர் அபினேஷ் இளைஞர்களை சந்தித்து பயிற்சி அளித்தார்கள். டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் பஜனையில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டோம். ஜனவரி மாதம் பொங்கல் விழாவை முன்னிட்டு பங்கு மக்களுக்கு பொங்கல் மற்றும் விளையாட்டு போட்டிகள் இளைஞர்களால் நடத்தப்பட்டது மற்றும் முழங்கூடு வட்டார அளவில் நடைபெற்ற பொங்கல் போட்டியில் கலந்து கொண்டு என் இளைஞர்கள் பல பரிசுகள் பெற்றதோடு கோப்பைகளும் பெற்று நம் பங்கிற்கு பெருமை சேர்த்தார்கள். பிப்ரவரி மாதம் சாலையோரம் இருக்கும் ஏழைகளுக்கு இளைஞர்களால் உணவு வழங்கப்பட்டது. மார்ச் மாதம் கணவரை இழந்து நோயினால் வாடும் ஏழை ஒருவருக்கு எங்களால் இயன்ற உதவி செய்தோம். ஏப்ரல் மாதம் முழங்கூடு வட்டார செயலர் சுமா, பொருளர் அபினேஷ் மற்றும் உறுப்பினர் ஐஸ்வர்யா என் இளைஞர்களை சந்தித்து பயிற்சி அளித்தார்கள். 2024 மற்றும் 2025க்கான ஆண்டறிக்கை. நிர்வாகிகள்: எமது இளைஞர் இயக்க கூட்டமானது 14/7/2024 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. பங்கு பேரவை உறுப்பினராக செல்வன் பெஜில், கூட்ட வழிகாட்டிகளாக அருட்சகதர் ஜெனிபா, திருமதி சுகிர்தா, தலைவராக செல்வன் பிளஸ்லிங் ஜெரால்ட், துணைத் தலைவராக செல்வன் ஹெபின் ராஜ், செயலராக செல்வி ஜிஷாஜினி, துணை செயலராக செல்வி பிளஸோ பெனிகா, பொருளராக செல்வன் எல்டன் உபால்ராஜ் தேர்வு செய்யப்பட்டார்கள். உறுப்பினர்கள்: மொத்த உறுப்பினர்கள் 27, கலந்து கொள்பவர்கள் 15. கூட்டம் நடைபெறும் நாள்: ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவடைந்தவுடன் சமூக நலக்கூட வளாகத்தில் வைத்து நடைபெறும். கூட்டம் நடைபெறும் வழிமுறை: அஜெண்டா முறைப்படி இயக்க நோக்கம் கூற ஆரம்பிக்கப்பட்டு செயலர் மற்றும் பொருளர் அறிக்கை வாசிக்கப்பட்டு அறிக்கை ஆய்வு நடத்தப்படும். பின் சந்தா பிரிக்கப்பட்டு வருகை பதிவு எடுக்கப்படும். கூட்டத்தில் ஒருவரால் கருத்துரை பேசப்படும். பின் திட்டங்கள் மற்றும் தீர்மானங்கள் எடுக்கப்படும். மறைமாவட்ட செய்திகள் கலந்துரையாடப்படும். இறுதியில் மாதா பாடல் பாட கூட்டம் முடிவடையும். ஆண்டு திட்டம் மற்றும் செயல் திட்டம்:
ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பங்கு மக்களுக்கு பாடல் போட்டிகள் என் இளைஞர்களால் நடத்தப்பட்டது மற்றும் நோயாளி இல்லம் சந்தித்து அவர்கள் மருத்துவ தேவைக்காக எங்களால் இயன்ற பண உதவி செய்து ஜெபித்து வந்தோம். செப்டம்பர் மாதம் என் இளைஞர் இயக்கத்தை சார்ந்த சகோதரி ஒருவருக்கு எங்களால் இயன்ற திருமண உதவி செய்தோம். அக்டோபர் மாதம் நோயாளிகள் இல்லம் சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து வந்தோம். டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு குடில் மற்றும் பஜனையில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டோம். 22/12/2024 அன்று பங்கு அளவில் பலூன் கிறிஸ்துமஸ் என் இளைஞர்களால் நடத்தப்பட்டது. ஜனவரி மாதம் பொங்கல் விழாவை முன்னிட்டு பங்கு மக்களுக்கு பங்கு பேரவையுடன் இணைந்து பொங்கல் மற்றும் இளைஞர் இயக்கம் சார்பாக விளையாட்டு போட்டிகள் இளைஞர்களால் நடத்தப்பட்டது. ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் முன்னிட்டு ஆலயம் சுத்தம் செய்தல் மற்றும் இதர செயல்பாடுகளில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டோம். ஜூன் மாதம் இளைஞர் இயக்கம் இணைந்து இன்ப சுற்றுலா சென்று வந்தோம். முடிவுரை: இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயல் திட்டங்கள் செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு எங்களுடன் இருந்து வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் பாதுகாவலர் தூய பேதுருவுக்கும் எங்கள் பங்கு தந்தைக்கும் எங்கள் வழிகாட்டி உதவிய சிஸ்டர் ஜெனிபா மற்றும் திருமதி சுகிர்தா அவர்களுக்கும் பங்கு பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இவன் செயலர்.